இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை விசுவாசித்து வேதத்தை தியானித்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றிருக்கிறான். அந்த ஞானம் நம்மை காப்பாற்றும். ஞானம் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. ஞானம் என்று சொல்லும் பொழுது புத்தி, அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய ஆவிக்குரிய அறிவு. இப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் தான் ஞானி. ஞானத்தின் துவக்கம் கர்த்தருக்கு பயப்படுதல். அப்படி என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாரும் ஞானி அல்ல என்று பொருள். கர்த்தரை விசுவாசித்து வேதத்தை தியானித்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றிருக்கிறான். அந்த ஞானம் நம்மை காப்பாற்றும். ஞானம் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேடகம் என்று சொல்லும் பொழுது யுத்தத்தில் பயன்படுத்துகிற ஆயுதமாய் இருக்கிறது. காவல்துறையினர் கூட பயன்படுத்துவார்கள். அதாவது யாராவது எதிரிகள் நம்மை தாக்க வரும் பொழுது அதை மறைத்து கொள்ள, அவர்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வீசினால் கூட அது நம்மேல் படாமல் இருப்பதற்கு தடை செய்ய, தடுப்பாக பிடித்து கொள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தகடு போல ஒன்றை வைத்திருப்பார்கள். அதுதான் கேடகம். அது நம்மை பாதுகாக்கும். எதிரிகள் அம்பு எய்தால் அதால் தடுத்து விடலாம். ஒரு தட்டு போல இருக்கும். அதை எடுத்து காட்டினால் அது பட்டு தெரித்து போய்விடும். நம் இருதயத்தில் படாமல் காத்து கொள்ளக்கூடியது. கைகளில் பிடித்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கிறது. இதுதான் ஞானம். ஒரு மனிதனுக்கு அந்த கேடகம் போல. ஞானமாய் நடக்கிறவன் தனக்கு வரும் துன்பத்திற்கும் ஆபத்திற்கும் தன்னை காத்து கொள்வான். ஞானம் நம்மை பாதுகாக்கும். ஞானவான் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை வெற்றி பெற்று விடுவான். அதனால் விழுந்து போக மாட்டான், மரித்து போக மாட்டான், தோல்வி அடைய மாட்டான். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு ஞானம் அவசியம். வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற எல்லோரும் ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். ஞானத்தை பெற்றால்தான் வெற்றி பெற முடியும். ஞானம் மனித வாழ்க்கைக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. திரவியம் என்றால் பணம், பொருள், சொத்துகள், இவைகளெல்லாம். திரவியமும் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. பணம் சம்பாதிப்பதும் நம்மை பாதுகாக்கும், நம் வாழ்க்கையின் தேவைகளை நிறைவாக்கும். பலவித சூழ்நிலைகளில் பணம் அதிகம் இருக்கும் பொழுது அதை வைத்து நம்மால் வெற்றி பெற்று வர முடியும். பல விதங்களில் உதவும். எப்படி ஒரு மனிதனுக்கு ஞானமும் தேவை, திரவியமும் தேவை. ஞானம் முதலில் தேவை. அதாவது ஞானத்தினாலும் பணம் பொருளினாலும் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்துகளுக்கு, நம் வாழ்க்கையின் உலக வாழ்க்கையின் ஆபத்துகளுக்கு நாம் தப்பித்து வாழ முடியும். அது நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு தேவையானதாய் பாதுகாப்பானதாய் இருக்கிறது. ஒரு பணம் பொருளும் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். ஞானமானது ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றி கொடுக்கும். ஒருவன் ஞானவானா இருந்தால் தன் உயிருக்கு வரும் ஆபத்தில் இருந்து கூட அவன் தப்பித்து கொள்ள முடியும். அதனால் ஞானம் மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வோம். இதுதான் அறிவின் மேன்மை. எவ்வளவுதான் பொன் பொருள் இருந்தாலும், தேவைதான் அதெல்லாம் நமக்கு பாதுகாப்பை தரும் என்றாலும், உயிருக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஞானமே நமக்கு மிகவும் உதவும். ஞானம் நம்மை பாதுகாக்கும். நம் அறிவு தரும். நம் ஜீவனையும் காப்பாற்றக்கூடியது. தேவனுடைய செயலை கவனித்து பார். கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை கவனித்து சற்று பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்கிற செயல்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். எந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தருகிறார், எப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார், நமக்கு நாம் தவறு செய்யும் பொழுது எப்படி நமக்கு தண்டனை தருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சற்று கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் கோணலாக்கினதை யாரால் நேராக்க முடியும்? நாம் ஒரு தவறு செய்கிறோம், அதனால் கர்த்தர் கோபம் கொண்டு நமக்கு ஒரு தண்டனை கொடுத்தால் அதிலிருந்து வேறு யார் நம்மை காப்பாற்ற முடியும்? கர்த்தர் என்னை தண்டித்து விட்டார், எனக்கு இந்த பாடு வந்து விட்டது,
இதிலிருந்து என்னை வேறு யாராவது காப்பாற்றி விடுவார்கள் என்று நம்மால் நினைக்க முடியுமா? கர்த்தர் கோணலாக்கினதை வேறு யாராலும் சரிப்படுத்த முடியாது. அவரே நம்மை சரிப்படுத்தினால்தான் உண்டு. கர்த்தர் மகா பெரியவராய் இருக்கிறார். அவர் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, பலவித ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது அதையெல்லாம் அனுபவித்து சந்தோஷமாயிரு. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தாழ்ந்த நிலை வருகிறது, ஒரு பண பற்றாக்குறை வருகிறது, அல்லது கெட்ட பெயர் வருகிறது, இப்படி ஏதாவது ஒரு தாழ்ந்த நிலை வருகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சிந்தனை செய்ய வேண்டும். ஏன் இதற்கு வந்தது? ஏன் நமக்கு இந்த நோய் வந்தது? நமக்கு ஏன் இந்த பாடு வந்தது? ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ நாம் தவறு செய்திருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்நாளுக்கு பின்பாக என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் இதை ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வாழ்வு காலமும் தாழ்வு காலமும் ஒன்றுக்கொன்று எதிரடையா இருக்கிறது. இதன் பொருள் என்ன? அதாவது நம் வாழ்க்கையில் இன்பம் வருகிறது, அதன் பின்பு துன்பம் வருகிறது. ஒரு துன்பம் வந்து போன பின்பு மீண்டும் ஒரு இன்பம் வருகிறது. இப்படி மாறி மாறி பல காரியங்கள் நடக்கிறது. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இதை நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது என்பதை நம் காலத்திற்கு பின்பு என்ன நடக்கப் போகிறது, எதற்காக நம் வாழ்க்கையில் இப்படி நடக்கப் போகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்காக நம்முடைய காலத்திற்கு பின்பான காலத்தை, நாம் மரித்த பின்பு, உலகத்தை விட்டு போன பின்பு என்ன நடக்கும் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. அதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்றே கர்த்தர் இப்படி செய்கிறார். ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்பமும் துன்பமும் ஒன்றுக்கொன்று எதிரடையாய் செயல்படுகிறது. இவை எல்லாவற்றையும் சாலமன் ராஜா சொல்லுகிறார், இவை எல்லாவற்றையும் என் வாழ்நாளில் நான் கண்டேன், என் வாழ்க்கையை நான் அனுபவித்திருக்கிறேன். உயர்ந்த காலம், உயர்த்தப்பட்ட காலத்தையும் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறேன். அதே போல கர்த்தருடைய அடியையும் பெற்றிருக்கிறேன். தாழ்ந்த காலத்தில் நான் தாழ்த்தப்பட்ட காலத்தையும் கண்டிருக்கிறேன், அதையும் நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் வருகிறது. இது தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சிறு காரியத்தை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது பாவத்தில் பிறக்கிறான். அப்படி பாவத்தில் பிறந்த மனிதனானவன் தன் வாழ்நாளில் சுத்திகரிக்கப்படுகிறான். கர்த்தர் அந்த பாவத்திற்கு ஏற்றபடி ஒவ்வொன்றாக, பாவங்கள் ஏராளம், துர்க்குணங்கள் ஏராளமாய் நம் இருதயத்தில் இருப்பதினால் ஒவ்வொன்றாக அதை சுத்திகரித்து கொண்டே வருகிறார். இதை எல்லோருக்கும் செய்வதில்லை. கர்த்தரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் இப்படியா தன்னிடமாய் வந்தவர்களை, அதாவது எல்லா மனிதர்களும் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைக்கிறார். அவர்களே அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் சிலர் தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களை கர்த்தர் சுத்திகரிக்க தொடங்குகிறார். துர்குணத்தோடு இருக்கிற மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவுடன் நான் நீதிமானாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். ஆனால் நீதி எது, அநீதி எது என்று தெரியாது. வேத வசனங்கள் அதை நமக்கு போதிக்கிறது. அப்படி வேத வசனங்கள் நமக்கு போதிக்கப்படும் பொழுது நாம் நீதி எது, அக்கிரமம் எது, அநியாயம் எது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது என்று தெரிந்து கொண்டு அதை விட்டு விட நாம் நினைப்போம். கர்த்தர் ஒவ்வொன்றாக வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுதும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுதும் நம்மிடத்தில் உள்ள தவறுகளை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். இதை நீ சரிப்படுத்திக் கொள், இது உன்னிடத்தில் இருக்கக்கூடாது, நீ கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை, அதனால் நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் திருந்த வேண்டும் என்று மனம் திரும்புதலை சொல்லிக் கொடுப்பார். நாம் எல்லா பாவத்தையும் விட்டு பரிசுத்தமாய் வாழ மனம் திரும்பி விட்டோம். ஆனால் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள தொடங்குகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. 1000 காரியங்கள் இருக்கும் நம்மிடத்தில், எல்லாவற்றிலும் திருந்த வேண்டும். அப்படி நாம் திருந்தும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி
ஜெபிக்கும் போதும், வேத வாசிக்கும் போதும், தேவாலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும், ஊழியக்காரர்கள் மூலமாகவும் பல விதங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இடைப்பட்டு நம்முடன் பேசி அவர் நமக்கு சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது நாம் அதை கற்றுக்கொண்டு மனம் திரும்புவோம். ஒவ்வொரு காரியத்திலும் திருந்திக் கொண்டே வருவோம். மனம் திரும்புவோம், அதன் பின்பு அதை கடைபிடிப்போம். கடைபிடிக்கும் பொழுது சில இடைஞ்சல்கள் இருக்கும். ஒரே நாளில் ஒரு நிமிடத்தில் நாம் திருந்து விட மாட்டோம். முதலில் பொய் சொல்ல மாட்டோம். ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு உணர்த்தும் பொழுது இனி பொய் சொல்லக்கூடாது என்று முடிவெடுப்போம். ஆனால் வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளிலும் பொய் சொல்லும் சந்தர்ப்பங்கள் வரும். அப்பொழுது பொய் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்து கொண்டே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். திடீரென்று ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு பொய் வந்துவிடும். ஐயோ, நான் இப்படி சொல்லிவிட்டேனே என்று மனசாட்சி உறுத்தும். அதன் பின்பு நாம் ஜெபித்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அதன் பின்பு தொடர்ந்து நம் வாழ்க்கை தொடங்கும். அப்பொழுது மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும். அப்பொழுது நாம் பொய் சொல்ல மாட்டோம். இப்படி பல முறை நடக்கும். பல முறை நாம் நீதியாய் வாழ்வோம். ஏதாவது ஒரு இடத்தில் மீண்டும் அந்த பொய் வந்துவிடும். இப்படி நடந்து நடந்து கொஞ்ச காலத்தில் அதை விட்டு விடுவோம். இப்படி படிப்படியாக தான் நாம் மனம் திரும்புவோம். இப்படி நாம் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இப்படி கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை வழிநடத்தி வரும் பொழுது நாம் தவறு செய்து கொண்டே இருந்து நாம் திருந்த முயற்சிக்கிறோம். ஓரிரு முறை திருந்துகிறோம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் நம்மால் திருந்த முடியாத ஒரு மன வலிமை இல்லாத நிலையில் கர்த்தர் நமக்கு துன்பத்தை கொடுப்பார். ஒரு துன்பம் வரும், ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படும். இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும்போது அந்த துன்பம் வந்ததும் நமக்கு உடனே புரியும், நாம் சொன்ன பொய்யினால் தான் இது வந்தது என்று. அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? உடனே அதுவரை நம்மால் அந்த பொய்யை விடாமல் இருந்த நாம் இந்த ஒரு அடிபட்டதும், ஒரு நஷ்டம் ஏற்பட்டதும், ஒரு வலி வந்ததும், ஒரு வியாதி வந்ததும் அந்த பொய்யை, ஐயோ, இந்த பொய்யினால் தான் எனக்கு இந்த வியாதி வந்தது, பொய்யினால் தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டது என்று இனி இது எனக்கு வேண்டாம் என்று முழுமையாய் அந்த பொய்யை வெறுத்து விடுவோம். ஒரு துன்பம் வந்தால், அதன் மூலம் ஒரு துன்பம் வரும் பொழுது அதை முற்றிலும் நாம் வெறுத்து விடுவோம். இப்படியாக கர்த்தர் மனிதனை வழி நடத்துகிறார். இதனால் தான் நம் வாழ்க்கையில் துன்பம் வருகிறது. நமக்கு மன வலிமை இல்லாமல் நாம் மனம் திரும்ப முடியாமல் தவிக்கும் பொழுது ஒரு துன்பத்தை கொடுத்து அதன் மூலம் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் கர்த்தர். அவர் கொடுக்கும் துன்பமும் நமக்கு ஒரு மருந்து போல, ஒரு டாக்டர் ஊசி போடுவது போல. வலிக்கும், ஆனால் அது குணமாக்கும். இப்படிதான் நமக்கு தாழ்வுள்ள காலங்கள் வருகிறது. உயர்ந்த காலங்கள் என்று சொல்லும் பொழுது இப்படி ஒரு பாவத்தை விட்டு நாம் வெளியே வந்த பின்பு முற்றிலுமாய் அந்த பாவத்தை நாம் முடித்து விட்டோம், இனி தவறு செய்ய மாட்டோம் என்ற ஒரு ஆவிக்குரிய நிலை இருக்கிறது. அதை கர்த்தர் அறிவார். அப்படி நாம் அந்த நிலைக்கு வந்ததும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் மகள் திருந்தி விட்டாள், என் மகன் திருந்தி விட்டான், அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவனுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார். அப்பொழுது நாம் உயர்ந்த ஒரு மேன்மையை பெறுவோம். அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்கு அடுத்தது நம்ம இடத்துல என்ன துர்க்குணம் இருக்கிறது என்று பார்த்து அதை போதிக்க தொடங்குவார் கர்த்தர். அப்பொழுது நாம் அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். இந்த பொய்யிற்கு என்ன வந்ததோ அதே போல ஒவ்வொரு காரியத்திலும் இப்படியாக நாம் வாழ்நாள் முழுவதும் அது போய்கொண்டிருக்கும். நாம் எவ்வளவு சீக்கிரம் மனம் திரும்புகிறோமோ அந்த அளவுக்கு அது முடிந்து போகும். அதன் பின்பு கர்த்தர் ஊழியத்தை கொடுப்பார், நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். இப்படிதான் வாழ்வு காலமும் தாழ்வு காலமும் வருகிறது. அதன் முடிவோ நம்மை பரிசுத்தமாக்குவதே அவருடைய முடிவாய் இருக்கிறது. தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன்னுடைய பாவத்திலே நிலைத்திருக்கிற பாவியும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கிறான். அப்படி நீதிமானாய் இருந்தும் அந்த நீதியில் நிலைத்திராமல் கொஞ்ச காலம் நீதிமானாய் வாழ்ந்து தன் முடிவு காலத்திற்குள் நீதியை விட்டு வழி விலகி பல துன்பங்கள் பல காரியங்கள் வந்த பின்பு நீதியாய் வாழும் பொழுது பல போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். அப்படி வரும் பொழுது சோர்ந்து போய் பாவத்தில் விழுந்து விடுவது, தன் நீதியை விட்டு விலகி விடுவது, இப்படி செய்கிற மனிதரும் உண்டு. பாவியாய் இருக்கிற மனிதன் இருக்கிறான். இப்படி பாவமே செய்து கொண்டிருக்கிற மனிதன் கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமலே பாவம் செய்து கொண்டே வாழ்ந்து விட்டு போகிற மனிதர்களும் உண்டு. இதன் பொருள், ஒரு நீதிமான் இருக்கிறான் என்றால் அந்த மனிதன் நீதிமானா இருக்கிறான். ஆனாலும்
அவன் அதில் நிலைத்திருக்க வேண்டியதும் மிகவும் முக்கியம். கவனமா இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் பாவம் செய்துவிடக் கூடாது. நாம் நீதிமான் ஆகிவிட்டோம், பரிசுத்தம் அடைந்து விட்டோம் என்றால் அது முடிந்து போன செயல் அல்ல. அதை விட்டு விலகும்படி பலவித சோதனைகளும் போராட்டங்களும் வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும். எது வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த நீதியில் நிலைத்திருக்க வேண்டியதும் மிகவும் அவசியம். அதை நாம் கவனமாய் கையாள வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நீதியை விட்டு வழி விலகி போகும் நிலை வந்துவிடும். அதனால் கவனமாய் இருந்து நம் நீதியை கடைபிடித்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் பாதையை உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க வேண்டும். நீதிமானாய் இருந்தால், நீதியாய் நாம் வாழ்கிறோம் என்றால் அந்த நீதியை எந்த சூழ்நிலையிலேயும் விட்டுவிடவும் கூடாது. அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தில் நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிற மனிதர்களும் உண்டு. கடைசி வரை திருந்தாதவர்களும் உண்டு. உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? அதாவது மிஞ்சின நீதிமானாய் இருந்தாலும் அதிக ஞானியாய் இருந்தாலும் நமக்கு கேடு வரும் என்பது பொருள். இது சற்று கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தையாய் இருக்கிறது. மிஞ்சின நீதிமான் என்றால் நீதியை தாண்டி அடுத்த நிலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாய் இருப்பது, நீதிமானாய் இருப்பது, அதிக ஞானியாய் இருப்பது, அதிகமாய் ஞானம் பெற்றிருப்பது, அதிகமாய் ஞானமாய் செயல்படுவது. இது எப்படி என்றால் சுலபமாக புரிந்து கொள்ள, கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை தருகிறார். மிஞ்சின நீதிமான் அதிக ஞானி என்றால் என்ன பொருள் என்பதை முதலில் புரிந்து கொள்வோம். அப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை தருகிறார். அதாவது, இந்த ஊரில் போய் நீ 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணு என்று யோனாயாவுக்கு நினைவுக்கு போக சொன்னது போல நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் தருகிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக அதே நேரத்தில், கர்த்தர் சொன்ன ஒரே நேரத்தில் அதே நாளில் போய் கர்த்தர் சொன்ன அந்த 1 மணி நேரத்தில் நாம் பிரசங்கம் செய்து கர்த்தர் தரும் வேலையை செய்துவிட்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்து வர வேண்டும். கர்த்தர் 1 மணி நேரம் தானே பிரசங்கம் பண்ண சொன்னார். நான் 2 மணி நேரம் செய்வேன். நான் அதிக நீதிமானாய் இருப்பேன், மிஞ்சின நீதிமானாய். கர்த்தர் சொன்னதை காட்டிலும் நான் அதிகமாய் செய்வேன், நான் இன்னும் நீதிமானாய் இருப்பேன். ஏனென்றால் 1 மணி நேரம் கர்த்தர் சொன்னார், நான் 2 மணி நேரம் செய்வேன் என்று. இது யோனா தீர்க்கதரிசியின் காலத்தில் அவர் செய்த ஒரு காரியமாய் இருக்கிறது. அவரே இதை செய்தார். அதனால் அவர் பட்ட பாடுகள் நமக்கு தெரியும். கர்த்தர் நினிவேக்கு போய் அங்கு போய் பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். அந்த ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், அவர்களிடத்தில் போய் நீ சொல்லு, 40 நாளில் நான் ஊரை அழித்து விடுவேன் என்று சொல் என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் நினிவேயை குறித்து அறிந்திருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் அறியாத காரியம் நமக்கு என்ன தெரியும்? கர்த்தர் சகலமும் அறிந்தவர் என்பது நமக்கு தெரிந்த காரியம்தான். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் நாம் புரிந்திருக்கிறோம். யோனா தீர்க்கதரிசி இந்த விஷயத்தில் சற்று ஒரு தவறு செய்தார். என்ன என்றால், அவர் கர்த்தரின் நற்குணத்தையும் அவர் எடை போட்டார். அவர் நல்லவர், அவர் இப்படியெல்லாம் அழிக்க மாட்டார் என்று நினைத்து, இதுதான் மிஞ்சின நீதிமானாய் இருப்பது, அதிக ஞானியாய் இருப்பது. நினிவே மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று யோனாயாவுக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் மிகவும் மோசமானவர்கள், அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்று இவர் கணித்தார். அதாவது மனிதனின் இருதயத்தை கணிக்க நம்மால் முடியாது. நாம அப்படி முடிவு செய்யக்கூடாது. ஆனால் யோனாயாவின் சூழ்நிலையில் இருந்தால் நாம் இன்னும் மோசமாக செயல்பட்டு இருப்போம். நாம் நீதிமான்கள் என்றல்ல, ஐயா செய்த தவறு நமக்கு வெளிப்படுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை நாம் கவனித்து வருகிறோம். யோனாயா என்ன செய்தார்? அவர்கள் எவ்வளவு பொல்லாத மனிதர்கள் என்று தெரியும். அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். நான் போய் இந்த செய்தியை சொன்னால் என்னையும் கொன்று போடுவார்கள், எனக்கும் ஆபத்து வரும் என்று நினைத்தார். அவர் பயந்தார். அதனால் அவர் தர்ஷூஷுக்கு போகிற கப்பலில் ஏறினார். ஆனால் கர்த்தரோ அந்த கப்பலில் இருந்து கீழே விழ செய்து, அதை சுறா மீன் வயிற்றில் போக செய்து அவரை விழுங்க வைத்து 3 நாட்கள் புடமிட்டு மீன் வயிற்றில் அவர் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். 3ஆம் நாளில் நினிவேயின் கரையில் மீன் வந்து கக்கிற்று. கர்த்தரை கொண்டு போய் போட சொன்னார். இப்படி நடந்தது. இது நமக்கு தெரிந்த காரியம். அதன் பின்பு
யோனா ஐயா பிரசங்கித்தார். நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். நினிவே மக்கள் திருந்த மாட்டார்கள் என்று யோனா ஐயா கணக்கு போட்டார். கர்த்தர் திருந்துவார்கள் என்று எண்ணியே தீர்க்கதரிசியை அனுப்பினார். கர்த்தர் சொன்னதுதான் நடந்தது. கர்த்தரே அவர்களை ஞானமாய் அறிந்து வைத்திருக்கிறார். இதுதான் மிஞ்சின நீதிமான். அதாவது யோனா தீர்க்கதரிசி மிக சிறந்த தீர்க்கதரிசி. அவரை தவறாக நினைக்க கூடாது. அவரை பற்றி குறை சொல்லிக் கொண்டோ குற்றப்படுத்தி கொண்டோ இருக்கக்கூடாது. எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அவ்வளவு சாதாரணமானவர்கள் அல்ல. மன வலிமையில் அவர்கள் பயங்கரமானவர்கள். யோனா தீர்க்கதரிசியை குறித்து பேச வேண்டும் என்றால் எவ்வளவோ பேசலாம். அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அருமையாய் கர்த்தரை புரிந்து வைத்திருந்தார். கர்த்தருடைய இருதயத்தை நன்கு அறிந்த தீர்க்கதரிசிகளில் அவர் ஒருவர். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், நினிவேயை அழிக்க மாட்டார் என்று யோனா சொன்னார். கடைசியில் யோனா தீர்க்கதரிசி நினைத்தது போல கர்த்தர் அவரை அழிக்கவில்லை அல்லவா? அவர் எந்த அளவுக்கு யோனா ஐயா கர்த்தரை புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது யோனா ஐயாவை. அவர் மிக சிறந்த மனிதர். ஆனால் அவர் செயல்பட்ட விதமானது, அவர் முடிவெடுத்தார். இது இப்படிதான் நடக்கும் என்று தெரிந்து அவர் தர்ஷிக்கு போனார். அது போல நாம் செயல்பட்டு விடக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொல்லிவிட்டார், அதை அப்படியே செய்வோம். நாம கணக்கு போடக்கூடாது. நாம இதுதான் நடக்கும் என்று நினைக்க கூடாது. கர்த்தருக்கு நாம் கொஞ்சம் அதிகமாய் செய்வோம் என்ற உற்சாகத்தில் நாம் வேறு எதையும் செய்துவிடக்கூடாது. பல ஊழியர்கள் ஆரம்பத்தில் ஊழியத்தின் துவக்கத்தில் செய்கிற தவறாய் இருக்கிறது. கர்த்தர் மேல் அன்பு அதிகம். ஊழியத்தை கொடுத்தால் கொஞ்சம் அதிகமாகவே செயல்படுவோம். அதனால் பல அடிகள் விழும், பல பாடுகள் வரும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. மிஞ்சின நீதிமானாய் இராதே, அதிக ஞானியுமாய் இராதே, உன்னையே நீ கெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கேடு வரும் என்று பொருள். மிஞ்சின நீதிமானாய் இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை காட்டிலும் அதிகமாய் நான் இருக்கிறேன் செய்கிறேன் என்று செய்ய போனால், அதிக ஞானமாய் நாம் கணக்கு போட்டு கொண்டு செயல்பட்டால் நமக்கு கேடு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இன்னொரு காரியத்திலும் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். இது எப்படி கேடு வருகிறது, ஏன் அதிகமாய் நாம் செயல்படக்கூடாது என்றால், தெளிவான ஒரு விளக்கம் என்னவென்றால், ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் சாதாரணமாக நினைத்து விடுவோம். மனிதர்கள் தானே. ஒரு கிராமத்திற்கு சென்று 1 மணி நேரம் பிரசங்கம் செய். 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நீ பிரசங்கம் பண்ணி கொண்டு அங்கு சுவிசேஷம் சொல்லி வா என்று கர்த்தர் நமக்கு வேலையை கொடுக்கிறார். நாம் இங்கிருந்து புறப்பட்டு போகிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்கிறோம். 5 முதல் 6 மணி வரைக்கும் நாம் ஊழியம் செய்கிறோம். அதன் பின்பு அதிகமான கூட்டமான மக்கள் வருகிறார்கள். அதனால் நாம் என்ன செய்வோம்? இன்னும் ஒரு மணி நேரம் செய்வோமே என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்போம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த கட்டளை நமக்கு வருவதற்கு முன்பாகவே பரலோகத்தில் கர்த்தர் கட்டளை கொடுத்திருப்பார் தம்முடைய தூதர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும். இங்கிருந்து சென்ற பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் கட்டளை கொடுத்திருப்பார். நீங்கள் போய் அதற்கு முன்பாக அந்த கிராமத்தில் ஆவிக்குரிய சுத்தங்களை செய்யுங்கள். ஆவிக்குரிய யுத்தம் எதுவும் வந்து விடாதபடிக்கு, பொல்லாத ஆவிகள் வந்து அந்த காரியத்தை தடை செய்யாதபடிக்கு நீங்கள் போய் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டு தேவ தூதர்களை அனுப்பியிருப்பார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 5 முதல் 6 மணி நேரம். 1 மணி நேரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் வந்து நம்மை காவல் காப்பார்கள். அந்த காரியத்தை செய்யும்படி நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். நாம் அதை செய்து முடித்தவுடன் நாம் புறப்பட்டு வர வேண்டும். ஆனால் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அப்பொழுது என்ன நடக்கும்? வான மண்டலத்திலிருந்து வந்த தேவ தூதர்கள், நம்மை பாதுகாக்க வந்தவர்கள் போய்விடுவார்கள். பாதுகாப்பு நம்மை விட்டு போய்விடுகிறது. அதன் பின்பு நாம் என்ன செய்வோம்? உற்சாகத்தில் மிஞ்சின நீதிமானாய் இன்னும் பிரசங்கித்துக் கொண்டே இருப்போம். அப்பொழுது கூடி வந்த மக்கள் நமக்கு பிரச்சனை கொடுப்பார்கள். சண்டை வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், இப்படி ஏதாவது நடக்கும். இதுதான் அப்பொழுது கேடு வந்து விட்டதல்லவா? இதனால் தான் மிஞ்சின நீதிமானாய் இராதே, அதிக ஞானியுமாய் இராதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாமாய் ஒரு கணக்கு போட்டு செய்யக்கூடாது. அதிகமான கூட்டம் இப்பொழுதுதானே வந்திருக்கிறது, அவர்களுக்கும் சொல்லுவோம் என்று ஒரு ஆர்வத்தில், நாம் பெரிய ஞானி, நமக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தில், இன்னும் கொஞ்சம் நீதிமானாய் நாம் இன்னும் அதிகமாய் உழைப்போம் என்ற நல்ல எண்ணம்தான். ஆனால் செய்வது சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி செய்யாதே, அதனால் கேடு வரும் என்று சொல்லுகிறார்.
கர்த்தர் எங்கு நிற்க சொன்னாலும் அங்கு நிற்க வேண்டும். எங்கு அமர சொன்னாலும் அங்கு அமர வேண்டும். எந்த இடத்தில் என்ன பேச வேண்டும் என்று சொல்லுகிறாரோ முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஞானம், அதுதான் நீதி. கொஞ்சம் மிஞ்சினாலும் கேடு வரும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மிஞ்சின துஷ்டனாய் இராதே. கர்த்தர் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மிகுந்த துஷ்டனாய் இருக்கிறான், மிகுந்த தீமை செய்கிறவன், அளவுக்கு அதிகமாய் தீமை செய்கிறவனும் மகா முட்டாளாய் இருக்கிறவன், துளி கூட அறிவில்லாமல் மிகவும் முட்டாள்தனமாய் செயல்படுகிற மனிதனும் சீக்கிரத்தில் இறந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வாழ்நாள் குறுகி போகும். அதிகமாய் தீமை செய்கிறவர்கள், துஷ்டத்தனமாய் கேடு செய்கிறவர்கள், பிறருக்கு துன்பம் விளைவிக்கிறவர்கள், அக்கிரமம் அநியாயம் செய்கிறவர்கள் சீக்கிரத்தில் மரித்து போவார்கள், நிலைத்திருக்க மாட்டார்கள். அதிக முட்டாளும் அழிந்து போவான். மிக மோசமான துளி கூட அறிவில்லாமல் செயல்படுகிறவர்கள், கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செயல்படுகிற துஷ்டனாய் இருந்தாலும், முழு முட்டாளாய் இருந்தாலும், முழு முட்டாள் தான் இந்த காரியங்களை செய்வான். இப்படிப்பட்டவன் சீக்கிரத்தில் இறந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஆயுளுக்கு முன்பாகவே இப்படி வாழ்ந்தால் நாம் இறந்து போவோம். நமக்கென்று ஒரு 60 வருடம் கர்த்தர் கொடுத்திருந்தால் அது சீக்கிரத்திலேயே, அதற்கு முன்பாகவே அந்த மனிதன் இறந்து விடாம். அதற்கு முன்பாகவே அந்த மனிதன் இறந்து விடுவான். தன் ஆயுள் முடிவதற்கு முன்பே. அதிக துஷ்டனாயிருந்தாலும் அதிக முட்டாளாயிருந்தாலும் நீ இதை பற்றி கொள்வதும் கைவிடாதிருப்பதும் நலம். இந்த காரியங்களை நாம் இறுக பற்றி கொண்டு கைவிடாமல் இருக்க வேண்டும். எது எது மிஞ்சின நீதிமானாய் இருக்கக்கூடாது, அதிக நீதிமானாய் இருக்கிறேன் என்று இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னதை மட்டும் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். நாம எதுவும் செய்யக்கூடாது. அதிக நீதிமானாய் இருக்கிறேன் என்று முயற்சி செய்யக்கூடாது. அதிக ஞானியாய் செயல்படக்கூடாது. அதிக ஞானம் இருக்கிறது என்று நாமவே பல காரியங்களை கணக்கு போடக்கூடாது. இது இப்படிதான் நடக்கும், அது அப்படிதான் நடக்கும் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாய் செயல்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கக்கூடாது அதிக ஞானமாய். அதனால் கேடு வரும். துஷ்டனாய் இருந்தாலும் முட்டாளாய் இருந்தாலும் அழிந்து போவோம். இப்படி இந்த காரியங்கள், அதாவது துஷ்டத்தனமும் முட்டாள்தனமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதிக ஞானியாகவும் இருக்கக்கூடாது, நீதிமானாய் இருக்கக்கூடாது. இந்த 4 காரியங்களையும் நாம் விட்டு விட வேண்டும். நம்மிடத்தில் சேரவிடக்கூடாது. இப்படி இதில் நிலைத்திருக்க வேண்டும். இதை பிடித்து கொள்ள வேண்டும். அதில் நிரந்தரமாய் இருக்க வேண்டும். நம் வாழ்நாள் முழுவதும் இந்த காரியங்களில் கவனமாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது நமக்கு நல்லது. மிகவும் ஜாக்கிரதையாக இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து இந்த 4 தவறுகளையும் நாம் செய்யக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிறவன் இந்த 4 காரியங்களில் இருந்தும் காக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் இந்த 4 பாவங்களும், இந்த 4 தீமைகளும் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. ஒரு நகரத்தில் 10 அதிபதிகள் இருக்கிறார்கள் என்றால் இன்றைய நிலைக்கு ஒரு 10 கலெக்டர்கள், அதாவது ஒரு மாநிலத்தின் தலைவர்கள் 10 பேர் இருந்தால் அவர்களுடைய வல்லமை எப்படிப்பட்டது? அதை விட அதிக வல்லமை உள்ளதாம் ஒரு ஞானியின் ஞானம், ஒரு சாதாரண மனிதனின் ஞானம் அவ்வளவு பெரிய 10 அதிபதிகளை விட பெரியவனாக்கும். அப்படி என்றால் ஞானம் ஒரு மனிதனை உயர்த்தும் என்று வேதம் சொல்லுகிறது. 10 அதிபதிகளுக்கும் மேலாக ஒரு மனிதனை ஞானம் உயர்த்துமா? அப்படி என்றால் அது மிகப்பெரிய காரியம். ஞானம் என்பது மிகப்பெரிய சொத்து, ஒரு மனிதனுக்கு தேவையான சொத்து. அது அந்த மனிதனை பாதுகாக்கும், பெரியவனாக்கும், அவனை காப்பாற்றும், ஜீவனையும் காப்பாற்றும், ஒரு தேசத்தையே காப்பாற்றும். ஞானம் மிகவும் உயர்ந்தது, அது மிகவும் சிறந்தது. அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் வசனங்கள் முழுவதும் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. ஞானம் நமக்கு போதிக்கப்படுகிறது. வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது
பைபிளை படிக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் கேட்கும் பொழுது அநேக ஞானமான காரியங்களை புரிந்து கொள்ளலாம். ஒரு சிறு சிறு காரியங்களிலும் கூட ஞானத்தை புரிந்து கொள்ளலாம். சாலமோன் ராஜாவுக்கு கர்த்தர் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு ஞானத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற சாலமோன் ராஜா எழுதின புஸ்தகம் இந்த பிரசங்கி. அவர் தம்முடைய ஞானத்தை மறைத்து வைக்கவில்லை, அதை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலும் பிரசங்கியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படியானால் சாலமோன் ராஜாவின் ஞானம் இன்று நமக்கு கிடைக்கிறது. உலகத்தில் உயர்ந்த சிறந்த ஞானத்தை நாம் இதை படித்தே பெற்றுக் கொள்கிறோம் அல்லவா? அப்படியானால் இது எவ்வளவு பெரிய காரியம்! வாழ்க்கையின் ஆழமான காரியங்கள், நுணுக்கமான விஷயங்கள், சிறு சிறு காரியங்களிலும் நாம் எப்படி வெற்றி பெறுவது, சிறிய ஒரு செயலை செய்து மிகப்பெரிய நன்மையை எப்படி பெறுவது, பரிசுத்தமாய் எப்படி வாழ்வது, வாழ்க்கையை எப்படி வெற்றி கொள்வது, வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை எப்படி மேற்கொள்வது போன்ற நுணுக்கமான காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இதை கவனமாய் படித்து கற்றுக்கொள்ளும் பொழுது, வேத வசனத்தை படித்து நாம் ஞானத்தை வளர்த்து கொள்ளும் போது உலகில் நாம் உயர்த்தப்படுவோம், சமுதாயத்தில் உயர்த்தப்படுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எல்லா காலத்திலும் நாம் சற்று உலகத்தை கவனித்து பார்த்தால், ஞானவான்களை எந்த அதிகாரிகளும் ராஜாக்களும் எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலும் அவர்கள் பாராட்டப்படுவார்கள். மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் தங்கள் ஞானத்தினால் உயர்ந்தவர்கள். ஞானம் மிகவும் சிறந்தது, உயர்ந்தது. ஞானத்தை வேத வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். வேத புத்தகம் சகல ஞானத்தையும், உலகின் சகல ஞானத்தையும் நமக்கு போதிக்கிறது. அதன் மூலம் கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய சமுதாயத்தில் நாம் உயர்ந்த ஸ்தானத்திற்கும் நாம் போக வேண்டிய நிலை கர்த்தர் தருவார். இப்படி உயர்ந்தவனாக பெரியவனாக ஞானம் செய்யும். 10 அதிபதிகளை விட 10 மந்திரிமார்களை விட நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுவோம். ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதன் பணத்தினாலும் பலத்தினாலும் திறமையினாலும் உயர்த்தப்பட முடியாது. ஆனால் ஞானத்தினால் உயர்த்தப்பட முடியும். ஞானத்தை கற்றுக்கொள்வோம். உயர்ந்தவனாவதற்கு அது ஒரு சிறந்த வழி. ஒரு பாவமும் செய்யாமல் எப்பொழுதும் நீதியையே செய்து கொண்டிருக்கிற எந்த நீதிமானும் இல்லை. தன் வாழ்நாளில் நான் ஒரு பாவமும் செய்ததில்லை என்று எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. எல்லா மனிதனிடத்திலும் ஒரு சிறிதளவாது, எவ்வளவு பரிசுத்தமானா இருந்தாலும் ஒரு சிறிய பாவமாவது இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நீதியே செய்து கொண்டிருக்கிற நீதிமான் ஒருவனும் இல்லை. ஏதாவது ஒரு நேரத்தில் தவறுதல் ஏற்படும். அதனால் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நான் நீதிமானாகிவிட்டேன், வேதத்தை கற்றிருக்கிறேன், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறேன், இனி நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் பெரியவன், நான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்றோ மிகப்பெரிய ஊழியக்காரன் என்றோ நாம் நம்மை நினைத்து கொள்ளக்கூடாது. மிகப்பெரிய ஊழியக்காரன் என்றோ நம்மை நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எப்பொழுதும் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நாம் நம்மை தாழ்த்தி எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருக்க பழக வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் நாம் தவறு செய்து விடக்கூடாது. நம் பேச்சில் பெருமை வந்து விடக்கூடாது, சுயநலமாய் இருந்து விடக்கூடாது, பெருமை பாராட்டும் வார்த்தைகள் வந்து விடக்கூடாது, பொய் வந்து விடக்கூடாது. நம் இருதயத்தில் இப்படிப்பட்ட குணங்கள் இருந்து விடக்கூடாது. இருதயமே சுத்தமாய் இருந்தால்தான் வாயின் வார்த்தைகளில் பரிசுத்தம் இருக்கும். அதனால் அதை கவனமாய் நாம் கையாள வேண்டும். நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் பரிசுத்தமாக. தாழ்மையோடு நாம் தவறு செய்யும் வாய்ப்பு எப்பொழுதும் இருக்கிறது. தவறு செய்து விடுவோம் என்ற பயம் இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நாம் பாவம் செய்யும் வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கும் வரை வந்து கொண்டே இருக்கும். நாம் எந்த தவறும் செய்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்ற பயம் வேண்டும். அப்படி இருந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். அதனால் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பெருமை பாராட்டி விடக்கூடாது. நான் எப்பொழுதும் பாவம் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தவன் என்று நம்மை நாமே நினைத்துக் கொள்ளக்கூடாது. நம் மனதில் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. அப்படி செய்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்க வேண்டியதாகும். அதாவது எந்த வார்த்தை
எல்லார் சொல்லும் வார்த்தைகளும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதாவது பலர் பலவிதமாக பேசுவார்கள். சிலர் நன்மையானதை சொல்வார்கள், சிலர் தீமையானதை சொல்வார்கள், சிலர் பொய்யை பேசுவார்கள். இப்படி பல காரியங்கள் நடக்கும். ஆனால் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு எல்லா வார்த்தைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வேலைக்காரனை நம்மை நிந்திப்பான். அப்படி என்றால் நம் வீட்டில் நமக்கு பணிவிடை செய்கிறவர்கள் நம்முடைய வேலைக்காரர்களே நம்மை நிந்திப்பதை, நம்மை வேதனைப்படும்படி பேசுவதை நாம் கேட்க வேண்டி வரும். நிந்திப்பது என்றால் நீ தவறு செய்தாய் என்று பிறரை குற்றப்படுத்தி பேசுவது. நம் வேலைக்காரர்களே நம்மை குற்றப்படுத்தி பேசுவார்களாம். ஏனென்றால் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நாம் கவனிக்க கூடாது. எதை தேவையோ அதை மட்டும் கவனிக்க வேண்டும். தவறான காரியங்களை பற்றி பேசுவது, குற்றப்படுத்துவது, குறை சொல்லுவது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் பொருட்படுத்த கூடாது. தேவையான காரியங்களுக்கு மட்டுமே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்மை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று நாம் வேதனைப்பட்டு எல்லா வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு இப்படி சொல்லுகிறார்களே அப்படி சொல்லுகிறார்களே என்று சொன்னால் நம்முடைய வேலைக்காரர் நினைப்பார்களாம், நீயும் தான் ஒரு நாள் அவர்களை அப்படி சொன்னாய், அந்த மாதிரி நடந்து கொண்டாய் என்று சொல்வார்களாம். அப்படி என்றால் நம் மனசாட்சியை கூட சொல்லும், அதாவது நீயும் பிறரை இப்படி குற்றப்படுத்தி இருக்கிறாய் என்று. அதனால் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நாம் கவனிக்க கூடாது. அதாவது இதில் இன்னொரு ஆழமான காரியம் என்னவென்றால், நம்மை யாராவது நிந்தித்தாலும், நம்மை துன்பப்படுத்தும்படி பேசினார்களும், நம்மை துன்பப்படும்படி பேசினாலும் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாமும் பிறரை மனது காயப்படும்படி நாம் பேசி இருப்போம். நாமும் ஒரு காலத்தில் செய்திருப்போம். அதுதான் நமக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கும். அதனால் நீ புரிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் செய்ததுதான் நமக்கு திரும்பி வருகிறது. நாம் பிறரை நிந்தித்திருக்கிறோம், அதனால் நமக்கு நிந்தனை வருகிறது என்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நாம் மன திரும்ப வேண்டும். இவை எல்லாவற்றையும் நான் சோதித்து பார்த்தேன் என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். பிரசங்கியோட வார்த்தை இது. இதை எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் என்னை சோதித்து பார்த்தேன். நான் இதையெல்லாம் கண்டுபிடித்து நான் ஞானவானாவேன் என்றேன், ஆனால் அது எனக்கு தூரமாயிற்று என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், நம்மை ஒருவர் நிந்திக்கிறார்கள் என்றால், நம்மை வேதனைப்படும்படி பேசுகிறார்கள் என்றால், நாம் பிறர் மனதை ஏற்கனவே நாம் பேசி இருப்போம், பிறர் மனதை காயப்படுத்தி இருப்போம். என்றாவது, எந்த காலத்திலாவது, சிறு வயதிலாவது அப்படி செய்ததை தான் நமக்கு இன்று நல்கிறார்கள். நமக்கு அது திரும்பி வருகிறது. இதை நாம் அறியாமல் இருப்போம். நாம் இதை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் நமக்கு புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம் ஏன் இப்படி வருகிறது என்று. ஆனால் அதை புரிந்து கொள்வோம். நாம் செய்த தவறுகளுக்கு, நாம் ஏற்கனவே செய்த தவறுக்கு பதிலாக இது வந்து கொண்டிருக்கும். தூரமும் மகா ஆழமுமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? தூரமும் மகா ஆழமுமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும். ஒரு காரணம், அதற்கான காரண காரியங்கள், இதையெல்லாம் விசாரித்து ஆராய்ந்து அறியவும். மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு ஆழமான ஒரு காரியத்தை, ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி இருக்கிறது. பொல்லாத ஆவிகளை பற்றின ஒரு செய்தி இங்கு கொடுக்கப்படுகிறது. மகா தூரமாய் இருப்பதும் ஆழமாய் இருப்பதையும் அறிந்தவன் யார்? இது ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. பொல்லாத ஆவிகளின் ஆழம், அதன் தூரம், அதை பற்றி சொல்லப்படுகிறது. ஒரு பொல்லாத ஆவி, வேசித்தன ஆவியை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யாரால் புரிந்து கொள்ள முடியும், இதை யாரால் தெரிந்து கொள்ள முடியும் என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். ஞானத்தையும் காரண காரியத்தையும், ஞானத்தை அறிந்து கொள்ளவும் விசாரிக்கவும் சாலமோன் ராஜா முயற்சி செய்கிறார். அதற்கான காரியங்கள், ஒரு தவறு நடக்கிறது, அதற்கான ஞானம் என்ன என்று விசாரித்து ஆராய்ந்து அறிய முற்படுகிறார். மதிகேட்டின் ஆகாமியம், முட்டாள்தனத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். அதாவது ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான்.
அவனை வேசித்தன ஆவி பிடித்திருக்கிறது. அவன் பாவம் செய்ய இச்சையோடு அலைகிறான். அவனை பற்றின செயல்களை ஆராய சாலமோன் ராஜா முற்படுகிறார். இப்படி ஒரு மனிதனுக்குள் ஒரு வேசித்தன ஆவி வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அவன் நிலை என்ன என்றால், அவன் புத்தி மயக்கமாய் திரிகிறான். ஒரு பெண்ணை நினைத்து அந்த மயக்கத்திலேயே திரிகிறான். முட்டாள்தனமாக, மதியீனத்தின் புத்தி மயக்கம். அறிவே அவனுக்கு வேலை செய்யவில்லை. புத்தி மயங்கி அந்த பெண் மேல் மயங்கி கிடக்கிறான். பாவம் செய்ய மயங்கி கிடக்கிறான். ஒரு பாவம், அந்த இச்சை மட்டுமே அவனிடத்தில் இருக்கிறது, அவன் நினைவில். இப்படி உலகின் காரியங்களை எல்லாம் மறந்து தன் புத்தியை இழந்து மதி இல்லாமல் மயங்கி கிடக்கிறான். மதிகேட்டின் ஆகாமியம். அப்படி என்றால் மதிகேடு என்று சொல்லும் பொழுது முட்டாள்தனம், ஆகாமியம் என்று சொல்லும் பொழுது அது அக்கிரம செய்கை, அதாவது பரியாசம் பண்ணுகிற ஒரு குணம். இப்படி ஒரு மனிதன் ஞானம் இல்லாமல் முட்டாள்தனமாக புத்தி மயங்கி பரியாசம் பண்ணி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் மனதில் அவனை ஆளுகை செய்வது பொல்லாத வேசித்தன ஆவி. இப்படிப்பட்ட மனிதனை ஆராய சாலமோன் ராஜா முற்படுகிறார். ஒருவேளை இது தன்னை குறித்தே சாலமோன் ராஜா சொல்லியிருக்கலாம். அவர் தன் மனதை ஆராய்ந்து இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் அவர் விழுந்திருக்கும் போது அவர் தன்னைத்தானே ஆராய்ந்து இதை சொல்லியிருக்கலாம் என தோன்றுகிறது. ஏனென்றால் வசனத்தின் அந்த ஆழத்தை பார்க்கும் பொழுது அவர் அனுபவித்து சொன்னது போல இருக்கிறது. ஒரு பெண்ணை பற்றின எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறது. பெண்களின் மேல் மயங்கி திரிந்திருக்கலாம். அதனால் அவர் புத்தி மயங்கி அவர் தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்திருக்கிறார். ஏனென்றால் அநேக மனைவிகள் உண்டு, 1000 மனைவிகள் சாலமோன் ராஜாவுக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மயக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அது எவ்வளவு கசப்பான காரியம் என்று அவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் 1000 பெண்கள் மேல் முகம் கொண்டு அடைந்து தெரிந்து பாவம் செய்து பின்பு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இது அருவருப்பானது, கசப்பானது என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு தெளிவான விளக்கம்! ஒரு மனிதன் இப்படி எல்லாவற்றையும் அனுபவித்து உலக இன்பம் என்று நினைக்கிற, உலகத்தில் இன்றும் பெரிய காரியமாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த பாவ செயல்களை அது ஒன்றும் இல்லை என்று அனுபவித்து பார்த்து, வெளியிலிருந்து சொல்வதை விட அனுபவித்து பார்த்து அதை சொல்லியிருக்கிறார் சாலமோன் ராஜா. அதாவது கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும். பெண்கள், பாவம் செய்கிற பெண்கள் என்று குறிப்பிடப்பட்டாலும் இந்த இடத்தில் ஒரு பெண்ணை குறிக்கிறது என்றாலும் வெளிப்படையாக அப்படி தெரிகிறது. ஆனால் இது வேசித்தன ஆவியை குறிக்கிறது. ஒரு பெண்ணிற்குள் வேசித்தன ஆவி நுழைந்தால் அவள் எப்படி செயல்படுவாள்? கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சம். கன்னிகள் என்றால் காட்டு பகுதிகளில் கன்னிகளை வைத்திருப்பார்கள். ஒரு வலையை விரித்து அதன் மேல் மூடி வைத்து விடுவார்கள். அதாவது இலை தாழைகளை போட்டு மூடி மறைத்து வைத்து விடுவார்கள். பறவைகள் வந்து அந்த இலைகளின் மேலும் அதன் மேல் இருக்கிற தானியங்களை கொத்தி திங்க வரும் பொழுது அந்த கன்னி, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வலைதான் கன்னி என்று சொல்வது. அதை பிடித்து இழுத்து விடுவார்கள். அப்பொழுது அதில் இருக்கிற பறவைகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைத்துவிடும். இப்படியாக கன்னி, மறைத்து வைக்கப்படும் வலைதான் கன்னி. அதே போல இந்த காலத்திலும் வெடி வைப்பார்கள், கன்னி வெடி என்று. தீயவர்கள் நடந்து வரும் பகுதிகளில், காட்டு பகுதிகளில் அந்த மண்ணில் மறைத்து வெடியை வைத்து விடுவார்கள். அதில் மேல் யாராவது காலை வைத்தால் உடனே அது வெடித்து சிதறிவிடும். இதைதான் கன்னி வெடி என்று சொல்வது. இப்படிப்பட்ட மறைத்து வைக்கப்பட்ட ஆபத்துகள், அதுதான் கன்னி. வேசித்தன ஆவி மறைத்து வைக்கப்பட்ட ஆபத்துகளை வைத்திருக்கிறதாம். அது வெளியில் தெரியாது, நன்மையாக தோன்றும். நாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமானதாக தோன்றும், உற்சாகப்படுத்தக்கூடியதாய் தோன்றும். ஆனால் அது ஆவி செயல்படும் பொழுது தவறான பெண்கள், தவறான ஆண்கள் பேசும்போது இனிமையாக இருக்கும், மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். உலகத்தின் இன்பங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாய் கொடுப்பது போல பேசுவார்கள். ஆனால் அது கன்னி வெடிக்கு சமம். வெளியில் தான் அப்படி தோன்றும், காலை வைத்தால் அது பிடித்து வெடித்து சிதற வேண்டியதுதான்.
அப்படிப்பட்ட ஆபத்து வேசித்தனாவியிடம் உண்டு, பொல்லாத மனிதர்களிடம் உண்டு. வலைகளும் அவர்கள் இருதயம் அப்படிப்பட்ட கன்னிவெடியை போன்றது. வலைகள் விரிக்கப்பட்டது போல அவர்கள் இருதயம் இருக்கிறது. அவர்கள் வளைத்து நம்மை பிடிக்க பார்ப்பார்கள், அதை தப்பித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடையவள். அந்த வேசித்தன ஆவிக்கு கயிறை போல கைகள் இருக்கிறதாம். அது இறுகி நம்மை கட்டிவிடும், பாவத்தில் நம்மை அமிழ்த்து விடும். அதாவது இந்த பொல்லாத ஆவி பிடிக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்றால், தன்னை மறந்திருப்பான், தனக்கென்று எதையும் செய்ய மாட்டான், செயல்பட முடியாது. அவன் கட்டப்பட்டவனாய், சுய நினைவற்றவனாய், சுய செயல்களை செய்யாமல் மதிமயங்கி திரிவான். இதைதான் வேதம் இங்கு சொல்லுகிறது. புத்தி மயக்கத்தின் பைத்தியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அதிக கசப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேசித்தன ஆவி பிடிக்கப்பட்ட எந்த ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் அவர்கள் கசப்பானவர்கள். அவர்கள் மரணத்திற்கு மனிதனை இழுத்து போகக்கூடியவர்கள். தாங்கள் மரிப்பதும் அல்லாமல் மனிதர்களையும் மறிக்க வைப்பார்கள். அதாவது அக்னி கடலுக்கு இழுத்து போய் விடுவார்கள். இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட வலைகளில் விழக்கூடாது. உன்னை நீ காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவனுக்கு தப்புவான். தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக பிரியமானவனாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரிடத்தில் தாழ்மையோடு இருந்து, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ நினைக்கிற எந்த மனிதனும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட எந்த மனிதனும் இந்த பாவத்துக்கு தப்பித்துக் கொள்வானாம். அப்படி என்றால் அந்த பாவம் அவனை தொடாது, அவன் தப்பித்துக் கொள்வான். கர்த்தரிடத்தில் பிரியமாய் இருப்பதினால் அந்த பாவத்தை விட்டு விலகி இருப்பான். ஒரு காரியத்தை நன்கு கவனித்துக் கொள்வோம். இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. அது என்னவென்றால், இவ்வுலக வாழ்க்கையில் வேசித்தன ஆவி நம்மை தொடாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரிடத்தில் நாம் சேர்ந்தால்தான் நம்மை நாம் காத்து கொள்ள முடியும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் நமக்கு தேவை. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. தினந்தோறும் ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற மனிதன் சற்குணனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இந்த பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வேசித்தன பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரை இறுக பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும். தெரிந்து கொள்வோம், அவரை பற்றி கொள்ளாமல் இந்த பாவத்திற்கு எதிர்த்து வாழ்வது மிகவும் கடினம். பாவியோ அந்த பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்படுவாள். பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக சர்க்குணமாய் இருக்கிறவன், நல்ல மனிதனாய் வாழ்கிறவன், கர்த்தருடைய பார்வையில் நல்லவனாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், நல்ல வழியை பின்பற்ற மனதுள்ளவர்களாய் இருந்தால், நற்குணசாலிகளாய் நாம் இருந்தால், கர்த்தருடைய பார்வையில் நற்பெயர் பெற வேண்டும். அப்படி இருந்தால் அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காத்து கொள்வார். பாவியாய் இருக்கிற மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு பெருமை பிடித்து சுயநலமாய் வாழ்கிற மனிதன் அந்த வலையில் பிடிபடுவான், வேசித்தன ஆவியின் இடத்தில் மாட்டிக்கொள்வான் என்று பொருள். காரியத்தை அறியும்படிக்கு நான் மிகவும் ஆராய்ந்து ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து பார்த்து இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார். இப்படி அந்த வேசித்தன ஆவி எப்படி செயல்படுகிறது, அதனால் என்ன ஆபத்து வருகிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இதையெல்லாம் கண்டு தெளிவாய் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை சாலமோன் ராஜா எழுதி கொடுத்திருக்கிறார். சாலமோன் ராஜாவை பயன்படுத்தி கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இதை புரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து பார்த்தாராம். ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாக ஆராய்ந்து பார்த்து இதை பிரசங்கி கண்டுபிடித்திருக்கிறார். நான் விசாரணை பண்ணி இதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். நான் இன்னும் ஒன்றை தேடுகிறேன், அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அவர் தேடிக்கொண்டே இருக்கிறாராம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லையாம். அது என்ன என்றால், 1000 பேருக்குள்ளே ஒரு மனிதனை கண்டேன். 1000 மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு உத்தமன் இருந்திருக்கிறார். 1000ல் ஒரு மனிதன் தான் உத்தமனாய் இருக்கிறான். ஒழுக்கமாய் நல்லொழுக்கமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்திருக்கிறான்.
நான் பார்த்தேன். ஆனால் 1000-ல் ஒரு பெண்ணை கூட நான் இன்னும் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பரிசுத்த இருதயமுள்ள எந்த பெண்ணும் நான் இன்னும் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். 1000 பெண்களை அவர் திருமணம் செய்திருக்கிறார். பரிசுத்தமான உள்ளத்தோடு எந்த பெண்ணும் இல்லை என்று சொல்கிறார். பெண்களுக்கு அவமானமான ஒரு வார்த்தை இது. அதனால் நாம் எச்சரிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றி கொண்டு பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்க வேண்டும். ஆண்களை விட பெண்கள் இருதயத்தில் தீமை உள்ளவர்களாய், தீய குணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம் இருதயம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். பெண்களாய் இருந்தாலும் ஆண்களாய் இருந்தாலும் பரிசுத்த இருதயம் வேண்டும். பொல்லாத விபச்சார பாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும். அது ஆபத்தானது, மிகவும் கொடுமையானது. அது அக்கினி கடலுக்கு நம்மை இழுத்து போகிற ஒரு கயிறை போன்றது. அதனால் அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். பாவத்தில் எந்த இன்பமும் இல்லை. அது அருவருப்பானது. அது நமக்கு பிடிக்காத காரியம், நமக்கு ஒவ்வாது, அலர்ஜி என்று சொல்வோம். அது போல ஒரு நோய் கிருமி எப்படி அலர்ஜியோ அது போல பாவம் நமக்கு ஆகாது. விபச்சார பாவம் என்பது அருவருப்பானது. அதை எல்லளவும் நம் கண்களிலோ நம் இருதயத்திலோ செயல்களிலோ எதிலும் இல்லாதபடிக்கு நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம். நம் இருதயத்தில் அப்படிப்பட்ட நினைவுகள் இருந்தாலும் கர்த்தர் அதை வெறுக்கிறார். கர்த்தர் நம் இருதயத்தின் பரிசுத்தத்தை விரும்புகிறார். சிறு பிள்ளை போல, குழந்தையை போல, குழந்தையா இருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம். சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி வளர்ந்த பின்பு, பொல்லாத எண்ணங்கள் வந்த பின்பு அந்த மகிழ்ச்சி ஒருவருக்கும் இல்லை. அதை நினைத்து பார்ப்போம். பாவம் செய்கிற இருதயத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்காது. மனதில் குழந்தையை போல இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கலாம். தீய எண்ணங்கள் வேண்டாம், தீமை வேண்டாம். பரிசுத்தமாய் வாழ்வோம். எந்த பாவத்திற்கும் இடம் வேண்டாம், எந்த இச்சையும் வேண்டாம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை வேண்டவே வேண்டாம். சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது சந்தோஷம் வந்தால் சிரிப்போம், துன்பம் வந்தால் அழுவோம். அப்படி வாழ்ந்து விட்டு போவோம். கர்த்தர் இதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மிகவும் சுலபம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மிக சிறிய காரியம், சுலபமான காரியம். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். பரலோகத்திற்கு போய் சேர்வோம். கடினமான பாதையில் போய் நாம் அக்னி கடலுக்கு போய் சேர வேண்டாமே. கர்த்தர் மனிதனை செவ்வையானவர்களாக உண்டாக்கினார். நல்ல மனதோடு நல்ல சிந்தனையோடு மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் நாமோ பலவித உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டோம், தந்திரங்களை கற்றுக்கொண்டோம். பொல்லாத சாத்தானால் வாழ்க்கை இவ்வளவு கடினமாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பதற்கு காரணம் நம்முடைய பொல்லாத குணங்களே. கர்த்தர் வாழ்க்கையை, மனிதனின் இருதயத்தை செம்மையாய் படைத்தார். சாதாரணமாக, எளிமையாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழும்படி படைத்தார். நாம் எத்தனை எண்ணங்கள், எத்தனை சிந்தனைகள், போராட்டங்கள், இது அப்படி, இது அப்படி, இது இப்படிதான் என்று எத்தனை உபாய தந்திரங்கள் செய்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் திட்டமிடுகிறோம். இதெல்லாம் தேவையில்லை. வாழ்க்கையில் திட்டமிடுதல் தேவையில்லை. குழந்தையை போல கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து விசுவாசத்தோடு வாழ்ந்து விட்டு போவோம். பறவைகளை போல. அது நமக்கு நல்லது. கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தால் வாழ்க்கை சுலபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.